ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சீபாங் ஃபவுண்டரில் ஏர் ஹோல்ஸ் வந்து அடைச்சிச்சுன்னா இன்ஜின் ஃபுல்லாக அங்கங்கே ஆயில் கசியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு கீழே இருக்கும், அதேமாதிரி டைமிங் டோருக்கு மேலே இருக்கும். வண்டி வந்து ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுருந்தோம்னாலும் இல்லைனா வந்து மண் அடைச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோல்ஸ் வந்து குழவி போயிட்டு அடைச்சி விட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்ஜின் ஃபுல்லாக இந்த ஸ்டார்டிங் லீவராண்டா பின்னால் எல்லா இடத்துலையும் வந்து ஆயில் வரும். அந்த ஏர் வந்து ஹோல்ஸை கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வந்து வராது எங்கேயும். வந்து ஸ்க்ரூ கயிட்டுரும் இதில் ஃபுல்லாக. இந்த நேம் பிளேட் வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட்டிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஏர் ஹோல்ஸு பார்க்கலாம். பாருங்கள், 4 ஸ்க்ரூ கட்டிட்டு நேம் போர்டு வந்து எத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஆக்சிலேட்டர் வைக்கிற இடத்துல சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து டைமிங் டோர்லேருந்து வெளியே வரும். அதில் தான் வந்து காற்று வரும். அதை அடைச்சிக்கிச்சுனா தான் ஃபுல்லாக வந்து ஆயில் வரது. இதுமாதிரி குச்சி ஏதோ ஒன்று வச்சு கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா ஏர் வந்து ஃப்ரீயாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ஹோல்ஸ். இருக்குது பாருங்கள் அந்த ஹோல்ஸு. சீபாங் பவர் டில்லரு, கிரீஸ் பவர் டில்லரு எல்லாத்துக்குமே வந்து இங்கே மேலே தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஆல் கொடுத்துட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் குழவியோ இல்லை மண்ணோ எதனா ஒன்று அடைச்சிக்கிச்சுனா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அங்கங்கே ஆயில் கசிடுது. ஸ்டார்டிங் லிவராண்டா, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற பி கம்ப்ரஸர் லிவராண்டா எல்லா இடத்துலையும் வந்து மேலே ஆயில் கசியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சீபாங் பவர் டில்லரில் வந்து அந்த ஹோல்ஸ் எங்கே இருக்குன்ட்டு. அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பவர் டில்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பி கம்ப்ரஸர் லிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக சுற்றிட்டு லாஸ்ட்டு சுற்றுக்கு முன்னாலே பி கம்ப்ரஸர் லிவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக சுற்றி விட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.